பா சீரியஸா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமா. அந்த தத்தி வீட்டில் சும்மா தானே இருக்கா, அவனை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க அனுப்ப வேண்டியதானே? பா நான் எல்லாம் இந்த வீட்டை யோசிச்சு பார்த்தீங்களா? யாருப்பா உங்களுக்கு டைமுக்கு மாத்திரை தருவாங்க? இந்த வீட்டெல்லாம் யாரும் சுத்தமாக பார்த்துப்பாங்க? சரி அதெல்லாம் விடுங்க, உங்களுக்கு யாருப்பா ருசியாக சமைச்சு போடுவாங்க? இப்போ சொன்னியம்மா, இதெல்லாம் என்னைக்காவது நீ பண்ணியிருக்க? இனிமே பண்ணலான்னு இருந்தேன். இனிமே பண்ணலான் இருக்கியா? போ. சரி நல்ல மாப்பிள்ளையா பாருங்க. மீ அப்பா என்ன காலையில உட்காந்து மும்பரமா அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காரு? ஆமா, என்ன இப்போ? இல்ல சின்ன குழந்தை அவளுக்குலாம் கல்யாணம் ஆகுது, அடுத்து எனக்கு தானே. முதல்ல அவளுக்கு முடியட்டும், அப்புறம் உனக்கு பார்க்கலாம். சரி யாரு என்ன மாப்பிள்ளை புரியல, அவர் பாட்டுன்னு ஏதோ பார்த்துட்டு இருக்காரு. என்ன காலையில் தான் எலியும் புடியுமா அடிச்சிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன பாசம் பொங்குது? ஏன் தங்கச்சி அவள் லைஃப் மேட்ரு சும்மா விட்டுற முடியுமா? என்ன கையிட்ட? சரி அவர் யாரை மாப்பிள்ளையா பார்க்குறாரோ டீட்டெயில்ஸ் அனுப்ப சொல்லு வாட்ஸ்அப்பில். நீ போய் கேளண்டா. மீ அவர் நைன் எதுனா பேசுவார், என் செல்ல விசாரிக்கிறான், அனுப்ப சொல்ல அவரை. சரி நான் கேட்டு அனுப்புறேன் போ. மீ ஒரு பூஸ்ட் எடுத்துட்டு வரேன் போ. ஏ சீக்கிரம் வா சாணியம். ஏ கதவு மூடு. அண்ணா யோசிச்சு பாரு, நான் இல்லாம இந்த சீட்ல இனிமே யார் உட்காருவா? இத்தனை நாள் வரைக்கும் ஒரு பண்ணி உட்காந்து, இனிமேட்டு ஒரு அழகான அண்ணி உட்காரும், முட்டியேறு. சனி எங்க போனோம்? நேரா போ சொல்றேன். ஐ பிக் பாஸ். ஏய் என்ன பிக் பாஸ்லாம் பார்த்துட்டு இருக்கேன், ஐபிஎல் மேட்ச் போன ரிமோட் கொடு. டேய் கண்ணு தெரியல, நான் இங்க பார்த்துட்டு இருக்கேன்ல ரிமோட். ஏய் அதான் தர முடியும் போ. குர்ரா அப்பா கிட்ட சொல்லிடுவேன், ரிமோட் குர்ரா, நான் பார்த்துட்டு இருக்கேன்ல. சரி ஓகே நல்லா பாரு, இன்னும் கொஞ்ச நாள் வேற வீட்டுக்கு போற. பாரு பாரு நல்லா பாரு, பிக் பாஸ் பாரு. துப்பு சிக்கு பிக் பாஸ். ஆம்லெட் எடுத்துட்டு வராடா. சரி இந்த சிக்கன் சாப்பிடு. சிக்கன் எனக்கு. நீ தான் முன்னாடியே சாப்பிட்டல. மா விடுமா, இன்னும் ஒரு வாரமோ 2 வாரமோ நம்ம எல்லாரையும் விட்டுட்டு வேற வீட்டுக்கு போக போறா, சாப்பிட்டு போட்டோம். சும்மாறா. இந்தா என் சிக்கனே சாப்பிடுவா. ஏ ரேஷு. என்னடா? குடி கொஞ்சம் தண்ணி. இல்லை பரவாயில்ல, நானே போய் எடுத்துக்கிறேன். நாளைக்கே நீ வேற வீட்டுக்கு போனதும் இதெல்லாம் நான் தான் பார்த்துக்கணும், பழக்கிறேன். போ போ போ. சிப்படா. பா என்ன வெயில். அப்பா அவன் தேவையில்லாம வெறுப்பேத்துற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். டேய் சும்மா இருக்க மாட்டியா? எப்போ பாரு விட்டு சண்டை வளர்த்துக்கிட்டு. நீ போமா, இனிமேல் சண்டை போட மாட்டான். இது தாகமாக இருக்கு, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. வேணாம் நானே எடுத்துக்கிறேன். என்ன இருந்தாலும் கொஞ்ச நாள் விட்டு போக போகிறது தானே. சந்துரு கொஞ்சம் தண்ணி எடுப்பா. அப்பா காணோம். ஏய் எருமை, என் பைக்கை ரெடி பண்ணிட்டு இருக்க, இன்ஜின் கட்டி வைக்க பிளான் போடுறியா? இல்ல அண்ணா, ஓ வண்டி இல்ல அதான். அண்ணாவா? நீ இப்பெல்லாம் பேச மாட்டியா? எதுக்கு நீ ஐஸ் வைக்கிறீங்க? வாங்க வாங்க ஒரு நிமிஷம் வா. இப்போ எதுக்கு நீ எனக்கு ஐஸ் வைக்கிற? அண்ணா அண்ணாலாம் கூப்பிட்டதா ஆக்வர்டா இருக்குது, டைரக்டா மேட்ருக்கு வா. எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம்ண்ணா, நீ தானே பேசணும் அப்பா கிட்ட. ஐம் ஜஸ்ட் 23. ஜஸ்ட் 23யா? எனக்கு இப்போ 25 ஆகுது. நீ இப்போ கல்யாணம் பண்ணிட்டு போனதான் அடுத்து நான் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆக முடியும், புரியுதா? சரி இவ்ளோ பேசுறியே, எனக்கு என்ன சேர்த்து வச்சிருக்க? உன் கல்யாணத்துக்கு நான் என்ன சேர்த்து வைக்கணும்? அப்ப சொத்துல பாதி கொடு. உனக்கு சொத்துல பாதி தந்தே பெரிய விஷயம், இதுல நீ சொத்துல வேற பாதி கேக்குறியா? முதல்ல நீ இந்த வீட்டு பொண்ணே கிடையாது, உன் அப்பா குப்பத்துல இருந்து தூக்கிட்டு வந்தாரு. சனி உனக்குலாம் கல்யாணமே ஆகாதுப்பா. படி பா. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்றா. இப்பதான் நானும் ரேஷ்மியாவை பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே எதுக்குப்பா அவளுக்கு கல்யாணம்? டேய் நீ என்னடா அவ கூட சேர்ந்து பேசிட்டு இருக்க? அது இல்லப்பா, 23 வயசு தான் ஆகுது, இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கூட இருக்கட்டுமே. டேய் மாப்பிள்ளை நல்ல இடம், பார்க்க லட்சணமாக இருக்காரு, நல்ல வேலையிலையும் இருக்காரு, நம்ம ரேஷ்மிகாவுக்கு கரெக்டாக இருப்பார், அதான். சரி அதெல்லாம் சரிப்பா, பட் இருந்தாலும். டேய் உனக்கு வாட்ஸ்அப்பில் டீட்டெயில் அனுப்புகிறேன், போய் பாரு, உனக்கு பிடிக்கும். சரி.